ஆக்டர் சான் விக்ரம் சாருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஃபர்ஸ்ட் நம்ம விஷஸோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே வெர்சடைல் ஆக்டர் சான் விக்ரம் சார். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆக்டர் சான் விக்ரம் சார் இது வரைக்கும் 62 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுல என்னென்ன கேட்டகரியில என்னென்ன அவார்ட்ஸ் விக்ரம் சார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க தமிழ் சினிமா ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். சான் விக்ரம் சார் வந்துட்டு டோட்டலாக 26 அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் 13 அவார்ட்ஸுக்கு நாமினேட்டும் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சினிமா அவார்ட்ஸ் 2003ல் விக்ரம் சார் வந்துட்டு சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் ஆக்டர் கேட்டகரியில் பிதாமகன் படத்துக்கு அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அமிர்தா டிவி ஃபெஃபெக்கா ஃபிலிம் அவார்ட்ஸ் 2010ல் ராவணன் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் தமிழ் அவார்டு வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டில் 2001ல் ரிலீஸ் ஆன காசி படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வின் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் சவுத். இதில் 1999ல் ரிலீஸ் ஆன சேது படத்துக்கு ஸ்பெஷல் அவார்டுன்ற கேட்டகரியில் வின் பண்ணியிருந்தாங்க. 2001 ரிலீஸ் ஆன காசி, 2003ல் ரிலீஸ் ஆன பிதாமகன், 2005ல் ரிலீஸ் ஆன அந்நியன், 2010ல் ரிலீஸ் ஆன ராவணன், 2015ல் ரிலீஸ் ஆன ஐ. இந்த 5 படத்துக்கும் அந்தந்த இயர்ல பெஸ்ட் ஆக்டர் தமிழ்னு கேட்டகரியில அவார்டு வின் பண்ணியிருந்தாங்க. 2011ல் ரிலீஸ் ஆன தெய்வ திருமகள் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் கிரிட்டிசிஸ்ட்னு அவார்டு கேட்டகரியில வின் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் தமிழ் பிலிம் அவார்ட்ஸ்ல 2002ல் ரிலீஸ் ஆன ஜெமினி படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது ஜெயா அவார்ட்ஸ். இதுல 2011ல் ரிலீஸ் ஆன தெய்வ திருமகள் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வின் பண்ணியிருந்தாங்க. எடிசன் அவார்ட்ஸ்ல 2012ல் ரிலீஸ் ஆன தாண்டவம் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வின் பண்ணியிருந்தாங்க. நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ்ல 2003ல் பிதாமகன் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வின் பண்ணியிருந்தாங்க. சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் மூவி அவார்ட்ஸுக்கு 2011ல் ரிலீஸ் ஆன தெய்வ திருமகள் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் அண்ட் 2015ல் ரிலீஸ் ஆன ஐ படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட்ஸ்ல 1999ல் சேது படத்துக்கு ஸ்பெஷல் ஜூரி அவார்டும் வின் பண்ணியிருந்தாங்க. 2003ல் பிதாமகன் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டுன்ற கேட்டகரியில வின் பண்ணியிருந்தாங்க. 2006ல் சிவாஜி கணேசன் அவார்டு கேட்டகரியில வின் பண்ணியிருந்தாங்க. 2011ல் ராவணன் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வின் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் விஜய் அவார்ட்ஸ் 2006ல் ஐகான் ஆஃப் த இயர்ன்ற கேட்டகரியில அவார்டு வின் பண்ணியிருந்தாங்க. 2010ல் ராவணன் படத்துக்கும் 2011ல் தெய்வ திருமகள் படத்துக்கும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் வின் பண்ணியிருந்தாங்க. ஆனந்த விகடன் அவார்ட்ஸ்ல 2011ல் ரிலீஸ் ஆன தெய்வ திருமகள் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வின் பண்ணியிருந்தாங்க. ஏஷியநெட் பிலிம் அவார்ட்ஸ்ல 2015ல் ரிலீஸ் ஆன ஐ படத்துக்கு பாப்புலர் தமிழ் ஆக்டர் அவார்டும் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லாஸ்டா 2011ல் ஹானரரி டாக்டரேட் அவார்டும் வின் பண்ணியிருந்தாங்க. இவ்வளவும் சான் விக்ரம் சார் வின் பண்ண அவார்ட்ஸ் நண்பா. அண்ட் சான் விக்ரம் சாருக்கு இன்னைக்கு பர்த்டே. அவர் நடிச்ச படங்கள்ல உங்களோட ஃபேவரட் மூவி எதுன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சினிமா ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.